சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க ப்ரான் சீஸ் கிரேவி பண்ண போகிறோங்க. நாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ப்ரான் சீஸ் கிரேவி பண்ணுறதுக்கு எறா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 2 தக்காளி பழம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கொஞ்சம் கொரப்பாக மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டிக்கணுங்க. இந்த மாதிரி கொரப்பாக தட்டிக்கணும். 2 சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 பேக்கெட் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா, மஞ்சள் பொடி, தனியா பொடி, சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அடுப்பில் நல்லா ஃபேன் வச்சதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்க ஆனியன் விழுதை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு எப்போ நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க. மிக்சியில் போட்டு ரிவர்ஸில் ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாம். அதையும் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவு தனியா பொடி போட்டுக்கிறேங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கிறேங்க. அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. எறாவை நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சீஸ்லேயே ஆல்ரெடி லைட்டாக உப்பு இருக்கும். அதனால் நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். பார்த்துக்கிட்டு அப்புறம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலரி கொடுத்துக்கலாங்க. இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரல. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். கலரி கொடுத்துட்டு திரும்பி நம்ம மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க கிரேவியில். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸை நம்ம துருவிக்கலாங்க.
சீஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கஸ்தூரி மேத்தி நான் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுவையான சீஸ் ஃப்ரான் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்து ஹெல்த்தியான ரெசிப்ஸோடு நம்ம மீட் பண்ணுவோம்.